நேச்சுரல் லுக் கொடுத்து நான் ஒரு ஹீரோ ஆக்க வேண்டாம் அடிச்சு காட்டுறது யார் தெரியுமா? மலையாளம் ஃபிலிம்ஸ் தான். நம்ம உடனே மலையாளம்னா இப்படி புட்டி வச்சிருக்கு அப்படி புட்டி வச்சிருக்கலாம் சொல்லுவோம். மலையாளம் ஃபிலிம்ஸை பாருங்க, ரியலிஸ்டிக்காக வந்து ஒருத்தன் அடிச்சு தூக்கிட்டு போகும் சினிமா எல்லாம். வாழ்க்கையில் பிறக்கிறவங்க எல்லாம் அரவிந்த் சாமியா இருக்க முடியாது. ஒரு அஜித் மாதிரி என் பின்னால ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா அஜித் என்னோட வெரி டியர் ஃப்ரெண்ட், அரவிந்த் சாமியோட டியர் ஃப்ரெண்ட். நார்மல் பீப்புள் கேன் பி a ஹீரோ. ஒரு மனிதன் வந்து ஹீரோ ஆகிறது, ஒரு மனிதன் ஹீரோ ஆகிறது அவன் லுக்ஸ் இல்லை, அது ஜெனட்டிக். அவன் ஆட்டிடியூட், அவன் வாழ்க்கை, அவனது ஆக்ஷன்ஸ், அவன் கர்மாங்கிறது ரொம்ப அழகா நீங்க காட்டியிருக்கீங்க. அங்க சிறப்பு விருந்தினர் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள். உனையே தமிழ் அணையே தீஞ்சுனையே காயனையே. டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமார் எண்ணற்ற அறுவை சிகிச்சைகளை செய்தவர். ஜனாதிபதி அப்துல் கலாமிடமிருந்து வைத்திய ரத்னா அவார்டை பெற்றவர். இவர் இல்லையேல் இன்று லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் இல்லை. இந்த விழாவிற்கும் இவர் ஒரு லைஃப் லைன் தான். இந்த விழாவிற்கும் இவர் ஒரு லைஃப் லைன் தான். உங்கள் லைனுக்காய் காத்திருக்கிறோம். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு சில லைன்ஸோடவே முடிச்சிருந்தேன். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப இனிய தருணம். இங்க அவ்வளோ பெரிய ஒரு ஒரு கேலக்ஸி ஆஃப் ஸ்டார்ஸ் என்பாங்க, பல நட்சத்திரங்களுக்கு நடுவில் இங்கே மேடையில் அமர்ந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ராஜேஷ் பிரதர் வந்து சகோதரர் கூப்பிடும்போது என்னால் இல்லைன்னு சொல்ல முடியல. காலையில் கூட இன்னும் 2 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, இன்னொன்று நான் ஓடிட்டு இருக்கேன். அதனால தான் நான் முதல்ல பேசிட்டு போகலான்னு நினச்சேன். பட் 5-6 நிமிஷத்தில் ஐ வாண்ட் டு மேக் a few points. நம்பர் 1, நான் வந்து ராஜேஷ் பிரதர் இடத்துல நான் உட்காந்துருந்தேன். ஒரு பக்கம் தமிழிசை அக்கா, ஒரு பக்கம் கஸ்தூரி. என்னை பொறுத்த வரைக்கும் பாரதியார் பாடிய புதுமை பெண்கள் இவங்க 2 பேரும் தான். ஒரு ஆளுநராக இருந்தும் ஒரு மாநில தலைவராக இருந்தும் அவ்வளோ ஒரு பெரிய இடத்துல இருந்தும் எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு கண்கள்னா அது வந்து தமிழிசைக்காக தான். இவங்களை பார்த்தா பாரதியார் சொல்லியிருக்காரு, நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் மஞ்சா நெறிகளும். நிலத்தில் யாருக்கும் மஞ்சா நெறிகளும்னா அந்த பக்கத்தில் அந்த பக்கம் உட்காந்துருக்க பாருங்க கஸ்தூரி. அவங்க யாருக்குமே அஞ்ச மாட்டாங்க. அது அப்பேற்பட்ட some people say you will call a spade a spade. கஸ்தூரியை பொறுத்த வரைக்கும் she'll call a spade a bloody spade. அண்ட் அதுக்கும் ஒரு கெத்து தேவை, அதுக்கும் சில கட்ஸு தேவை. நாம் போனோமோ எங்கள் ஹஸ்பண்டோட அமெரிக்காவில் செட்டில் பண்ணிட்டேன், ஜாலியாக அங்கே இருக்கேன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக எங்கே ஒரு நல்ல விஷயம் கொண்டு வந்து சொல்லணுமோ அவங்க சொன்னாங்க. ஸோ யூ ஹேவ் டூ ஸ்டார்ஸ் ஹியர், டாக்டர் தமிழிசை அக்கா அண்ட் கஸ்தூரி. அதே மாதிரி ஒரு குட்டி ஸ்டார் ரொம்ப அழகாக இந்த பிள்ளை பாடிச்சு, ராசாத்தி ஒன்று. ஷி வாஸ் ஜஸ்ட் சிங்கிங் டு அஸ். ஐ டிடன்ட் நோ ஷி கேம் அப் டு த ஃபைனல்ஸ் இன் சூப்பர் சிங்கர். அண்ட் அவங்க the way she acted also in the few minutes is very good. இப்போ a few words about the film. நான் பார்த்தது வரைக்கும் ஒன்று, இதை வந்து பார்த்துருந்தாங்கன்னா எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நான் வளரும் போதெல்லாம் என்ன குரங்கு வானரம் தான் எங்கள் அம்மா கூப்பிடுவாங்க. ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபெமிலியாரிட்டி உடனே வந்துருச்சு அது மாதிரி. பட் ஒரு when I was talking to ஸ்ரீராம் டைரக்டர், ஒரு பாசிட்டிவ் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதிர்மறை பாலா படம் நான் பார்க்குறதே இல்லைங்க. ஏன்னா 4 ஆண்கள் இருப்பாங்க, 2 பெண்கள் இருப்பாங்க. 4 ஆண்கள் வந்து எவனோ கொலை பண்ணுவான், 2 பெண்களை ரேப் பண்ணுவாங்க, அதுவும் கேங் ரேப் பண்ணி தொலைவாங்க. எதுக்கு இப்படி பார்த்து அவங்க கஷ்டப்பட்டு போகிறது? எதிர்மறை இருக்கும் ஒரு இடத்துல நேர்மறையும் நடக்கலாம், நல்லதும் நடக்கலாம். ஏன் மக்களுக்கு வந்து நெகட்டிவ் சொன்னாதான் நல்லதா? நல்ல விஷயமும் சொல்லலாம். ஆர்ஜே பாலாஜி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் ஒரு வாட்டி, யாருக்கும் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு காசு கேட்டாங்களாம். இவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, நான் வந்து ஏஆர் ரஹ்மான் சச்சின் டெண்டுல்கர் 2 பேரும் நான் திட்ட போகிறேன் இன்னும் அவர் போட்டாராம் ஃபேஸ்புக் லைவ். திடீர்னு பார்த்தா 5 லட்சம் பேர் கேட்டு எடுக்கிறாங்க. அவர் சொன்னாரா லைவ் வந்து, நான் ஏஆர் ரஹ்மான் திட்டலை, சச்சின் டெண்டுல்கர் திட்டல, ஒரு குழந்தைக்கு ஹார்ட் சர்ஜரிக்கு காசு வேணும், முடிஞ்சால் நீங்கள் கொடுங்க. உடனே எல்லாரும் கொடுத்துட்டாங்களா, ஹார்ட் சர்ஜரியும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதுவே நான் ஹார்ட் சர்ஜரிக்கு நான் வரேன் லைவ் ஸ்ட்ரீம்னா பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் வி ஆல் வாண்ட் பிளட், வி வாண்ட் சென்சேஷன். நான் வந்து 10ஆம் தேதி மே நான் கேட்குறேன், யார் ஜெயிச்சாங்க? நம்ம தான் ஜெயித்தோம் சொல்லிட்டு ஐ வாஸ் மீனிங் எல்லோ சீல் அடித்து தூக்கிட்டோம் அவங்கள, பாகிஸ்தானிஸை. அதாவது எல்லாரும் சொல்கிறாங்க, இல்லை சார் நம்ம தோத்துட்டோம், நம்ம ஜெயிச்சோம். இல்லை சார் சிஎஸ்கே தோத்துட்டாங்க சார். அதாவது ஒரு சராசரி மனிதனுக்கு சிஎஸ்கே வந்து ஒரு மேட்ச்சில் தோத்தா அது வந்து ஒரு பெரிய அடி. அங்கே வந்து பாகிஸ்தான் நம்ம கிட்ட தோத்தா அது பெரிய அடியில் வானரம் சொல்லிட்டு இருக்கோம்ல. சொல்லுவாங்க அனுமார் வந்து அவர் வந்து திறந்து காட்டினார் அவர் இதயத்தில் இருந்தது ராமராம். இதை பாருங்க, நான் கூட இன்னைக்கு ஜாக்கெட் எடுத்து காட்டுறேன். என் இதயத்தில் இருக்கிறது ஆபரேஷன் சிந்து. தமிழ்னா பிறந்தேன், தமிழ்னா இறந்து போவேன். வேளாண்ணா பிறந்த வேளாண்ணா இறந்து போவேன். இந்தியனா பிறந்தேன், இந்தியனா இறந்து போவேன்.
ஆப்ரேஷன் சிந்தூருங்கிறது எல்லாரும் அழகாக பொட்டு வச்சுட்டு இருக்கிறோம். நான் கூட சொன்னேன், டில் வார் இஸ் ஓவர் ஐ வில் புட் அ பொட்டு. முன்னால் நினச்சிட்டு இருப்பேன் கேர்லிஷ்னு. ஏண்டா எங்கள் ஆட்கள் போடுற பொட்டை வந்து நீங்கள் வந்து அந்த பக்கத்தில் வந்து கரைச்சிட்டு போவீங்க, அதை பொட்டை வச்சுட்டு உங்களை திருப்பி அடி அடிப்போண்டா அப்போ ஆப்ரேஷன் சிந்தூர். அது மட்டும் இல்லை, பெட்டர் தவிர வெட்டி போட தவிர நீங்கள் பார்த்தீங்க அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஏகே பாரதியோடு இருந்த 2 சீனியர் ஆர்மி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் லீடர்ஸு, 2 பெண்கள். எப்படி இங்கே 2 பெண்கள் இங்கே உட்காந்துருக்குறாங்களோ, 2 பெண்கள் சொல்கிறாங்க இப்படி அடித்தோம் பாகிஸ்தானில். அங்கே பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் they won't even let them out of the kitchen. உடனே நிறைய பேர் நினச்சிப்பீங்க இங்கே பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க. நாங்கள் பாலிடிக்ஸ் பேசலை, நாங்கள் வந்து மதம் பேசலை. ஏன் ஷாஜஹான் இன்னைக்கோட ஏந்திரக பாஸ், இன்னைக்கு ஹீரோ வந்து ஷாஜஹான் தான். இன்னைக்கும் சொல்கிறேன் ரம்ஜானில் ராம் இருப்பார், நாம் பார்க்கணும். தீபாவளியில் அலி உட்கார்ந்துட்டு இருப்பார், நம்ம தான் பார்க்கணும். ஷாஜஹான் இங்கே இருக்காரு. அதே போல் நாங்கள் சொல்லுவோம் காட்ஸேல கூட காட் இருக்காரு, ஆனால் மகாத்மா காந்தி அதை பார்க்கல. சரி, அது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆகிடும். பட் இன்னொரு விஷயம், நான் வந்து ஐ லைக் லாட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ், டைரக்டோரியல் டச்சஸ். ஐ டோன்ட் ஹவ் டூ மச் ஆஃப் அ திங் இன் ஃபிலிம்ஸ். நான் லைஃபே வந்து ஒரு விளையாட்டா ஆசையாக பாடிட்டு அழகாக பேசிட்டு போகிற ஆள். நான் ரொம்ப சினிமா தெரியாது. ஆனால் நான் பார்த்த ஒரு சில சினிமாக்களில் நாயக்கன்லாம் கமல்ஹாசன் போவான், அவங்க பின்னால் அவன் பையன் வந்து அதே மாதிரி வெள்ளஜிபா போட்டு நடந்துட்டு போவோம். அதே மாதிரி இந்த பூங்காற்று புதிதானது, அதில் வந்து அகைன் கமல்ஹாசன் இருக்கும், பின்னால் ஸ்ரீதேவி இருக்கும். உங்கள் படத்தில் இந்த பாப்பா நடந்துட்டு போகுது, அந்த பாப்பா நடைய காப்பி பண்ணிட்டு அப்பா நடந்துட்டு போகிறாரு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு ஒரு வித்தியாசமான வாழ்க்கையின் அழகே சின்ன சின்ன வித்தியாசங்கள், வித்தியாசமான மேகம், வித்தியாசமான மழை, வித்தியாசமான ஒரு சிரிப்பு. அந்த வித்தியாசம் அதை நான் பார்த்தேன். ஐ மஸ்ட் காம்ப்ளிமெண்ட் யூ ஆன் தட். அதே போல் அரவிந்த் சுவாமி மாதிரி, அஜித் மாதிரி தூக்கிட்டு பாஸ் இஸ் மை பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் டு யூ. ஆனந்த் பாபு வந்து என்னுடைய குட் ஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்கூல் அண்ட் ஆல்சோ பீன் மை பேஷண்ட். இஸ் கிராண்ட் ஃபாதர் ஆல்சோ இஸ் மை பேஷண்ட். வேணும் இது மாதிரி ஆக்டர் விகெல்லாம் போட்டு நடிக்க வச்சிருக்கலாம். வேணும்னே நேச்சுரல் லுக் கொடுத்து நான் ஒரு ஹீரோ ஆக்குவேன்டான் அடிச்சு காட்டுறது யார் தெரியுமா? மலையாளம் ஃபிலிம்ஸ் தான். நம்ம உடனே மலையாளம்னா இப்படி புட்டி வச்சிருக்கு அப்படி புட்டி வச்சிருக்கலாம் சொல்லுவோம். மலையாளம் ஃபிலிம்ஸை பாருங்கள், ரியலிஸ்டிக்காக வந்து ஒருத்தன் அடித்து தூக்கிட்டு போகும் சினிமா எல்லாம். வாழ்க்கையில் பிறக்கிறவங்க எல்லாம் அரவிந்த் சாமியாக இருக்க முடியாது. ஒரு அஜித் மாதிரி என் பின்னால் ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அஜித் என்னோட வெரி டியர் ஃப்ரெண்ட், அரவிந்த் சாமி என்னோட டியர் ஃப்ரெண்ட். நார்மல் பீப்புள் கேன் பி a ஹீரோ. ஒரு மனிதன் வந்து ஹீரோ ஆகிறது, ஒரு மனிதன் ஹீரோ ஆகிறது அவன் லுக்ஸ் இல்லை, அது ஜெனட்டிக். அவன் ஆட்டிடியூட், அவன் வாழ்க்கை, அவனது ஆக்ஷன்ஸ், அவன் கர்மாங்கிறது ரொம்ப அழகாக நீங்கள் காட்டியிருக்கீங்க. ஒன்ஸ் மோர் ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் நோட்டில் எனது நாள் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு மனிதன் இருக்க முடியும். ஒரு நல்ல மனிதனுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா கூட அதை போக்குறதுக்கு இந்த சமுதாயம் கை சேர்ந்து ஹெல்ப் பண்ண முடியுங்கிற ஒரு முக்கியமான ஒரு நேர்மறை கருத்து கோட்பாடு. மை ஒன்லி ரிக்வெஸ்ட் இஸ், எல்லாரும் திருப்பியும் இந்த சினிமா வரும்போது ஒருத்தர் டிஷ் அடிப்பான், நான் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மேன், எந்த ஒரு அடியும் இல்லை, 25 இடத்துல எல்லாம் பறந்து போகிறேன். பாஸ் கனல், பாஸ் கனல் இந்த பக்கம் பாரு, நான் புடோக்காய் பிளாக் பெல்ட், எந்த அடியில் 25 சைடில் எல்லாம் அப்படி போவாங்க. இவர் அப்படியே இருப்பார். அதை மட்டும் பார்த்து நம்ம ஆளுங்க கைத்தட்டு தலைவர் அடிச்சுட்டாராம்பாங்க. அப்படி இருக்கிறதுக்கு பதிலாக சிம்பிளாக ஐ ஆம் an everyday man, ஆனால் என் பொண்ணுக்கு நான் ஒரு அப்பாவாக இருப்பேன். ஐ வில் பி a hero to her. I want to finish by saying, there are so many parents here. One of the most beautiful things I've ever read in my life. There is only one perfect daughter in the world. ஒரே ஒரு உன்னதமான perfect பொண்ணு தான் இந்த உலகத்திலே இருக்கு. And every father has that daughter. ஒவ்வொரு அப்பனது மாதிரி இருக்கும். அது வந்து காட்டுது. இந்த படத்துக்கு எனது வாழ்த்துக்கள். இது அழைத்த எம்.கே. ராஜேஷ் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஜெய் ஹிந்த், ஜெய் சிந்து, ஜெய் பாரத்.